ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு விசை நம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களில் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரன் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவார்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடும் துதித்து, தம்பூரினாலும் கிணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவார்கள். கர்த்தர் நம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக சூஸ்தரிக்கிறோம் அப்பா. மெய்யாகவே நீ நல்லவராய் இருக்கிறீர். உமது கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின் மணியை போல் காத்து, எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை ஆசீர்வதித்து வருகிற தெய்வமே, இந்த காலை வேளையிலுமே மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களில் கூடாப்பா நாங்கள் சபையிலே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க கூடாமல் போனாலும் ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலியமாக இந்த ஆராதனையை நாங்கள் ஒன்றாக சபையாக இணைந்து உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உண்டு பண்ணின கிருபைக்காக, வழி நடத்தினதுக்காக உம்மை சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம். மெய்யாகவே இந்த ஆராதனையில் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்கள் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உம்மை தேடி உம் பாதத்தை நாடி வர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை எங்கள் மேல் மனம் இறங்கும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனை நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொண்டு உம்மை களி கூற கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக, எங்களை பலப்படுத்துவீராக என்று சொல்லி இந்த ஆராதனைக்குள்ளா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை இந்த ஆராதனையில கூட ஆண்டவரே, உமது பரிசுத்த சன்னிதானத்துக்கு முன்பதாக நாங்கள் வருவதற்கு தடையாய் இருக்கிற எங்கள் பலவீனங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் குற்றங்கள், எங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, பாவத்தோடு கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆகவே இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணுகிறோம். மெய்யாகவே ஆண்டவரே, எங்களுக்காக தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்த தெய்வம், திரு ரத்தத்தினாலே இந்த காலை வேலை எங்கள் ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரித்து பரிசுத்த பண்ணும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் மீறுதல்களை மன்னியும், எங்கள் தவறுகளை மன்னித்து ஆண்டவரே உமது கிருபையினால் எங்களை மூடிக்கொண்டு இந்த கால வேளை எங்களை பரிசுத்தப்படுத்தி உமது பரிசுத்த ஆராதனை நாங்கள் மோடு மகிழவும் களி கூறவும் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி இந்த ஆராதனைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதையும் பலப்படுத்தும். ஒவ்வொருவரோடு தங்கியிருந்து அவர்களுக்கு வேண்டிய கிருபையை பாராட்டி தங்களுக்கு சிறந்ததை கர்த்தருக்கு கொடுக்கத்தக்க படைக்கத்தக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு வருகிற எங்கள் அருமை போதகருக்காக நன்றி. அவரை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவருக்கு நீரே துணையாயிருந்து அவரை நடத்துவீராக. வார்த்தை கொண்டு வரும்போது ஆவியானவர் உமது பலத்தினால் இட்டைக்கட்டி அவர் மூலமா எங்களோடு இடைப்படுவீராக. அந்த வார்த்தை கொண்டு எங்களை உயிர்ப்பிப்பீராக, பலப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி முற்றிலுமா இந்த ஆராதனையிலே எங்களை தாழ்த்தி பாதத்திலே அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஏற்றுக்கொண்டு எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக என்று மாறாத இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, தொடர்ந்து கூட ஆராதனையிலே நாம் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் யாவரும் தலைமுறையாம் என்றென்றும் என்ற பாடலை நாம் உற்சாகமாக சந்தோஷத்தோடு பாடுவோமாக. தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவன் நம்மளை களமானவரே, தஞ்சம் அவரே திரும்பிடுவோம், தஞ்சம் அவரே திரும்பிடுவோம். தலைமுறையாய் தலைமுறையாய் என்றென்றுமாய் தேவன் நம்மளை களமானவரே,
ஒருமனப்பட்டு பொதுவான பாவ அறிக்கையை நாம் வாசிப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரை, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்புக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 27 வரை. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 தொடங்கி 27 வரை நமக்காக குமாரி எலிண்டா நிஷா வழி நடத்துவார். இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 13 27 வரை. வசனம் 13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரை ஆகிலும் விழ பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போலிருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போலிருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. சேர்ந்து வாசிப்போம். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் துதி வேலைக்குள்ளாய் கடந்து செல்வோம். கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த துதி வேலை கூட நமக்காக குமாரி ஜெனிஃபா ஜெயம் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராகவும் சர்வ வல்லவராகவுமே இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்து புதிய நாளை காண செய்த கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமாக. வாருங்கள், நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உண்மை நாங்கள் புகழுகிறோம், போற்றுகிறோம் கர்த்தாவே.
கர்த்தாவே. நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. பரிசுத்த தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. பரலோக ராஜாவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா மெய்யான தேவனாய் இருக்கிறவரே, அப்பா உமக்கு நன்றி 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 கர்த்தாவே. அப்பா நீர் மாத்திரமே புகழப்படத்தக்கவர், நீர் மாத்திரமே எல்லா கணத்திற்கும் மகிமைக்கும் உரியவராய் இருக்கிறதுக்கா நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவே. நீர் மாத்திரமே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 பிதாவே. நன்றி இயேசு கிறிஸ்துவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த நாளிலும் கூட கர்த்தர் நீர் எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே உம்மை துதிக்க தேவன் எங்களை கர்த்தாவே ஆயத்தப்படுத்தியிருக்கிற அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா முற்றிலுமா இந்த நாளின் துதி வேலையை உடைய பாதப்படியில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா துதியானது தேவனே உமக்கு மகிமை கொண்டு வருகிறதாய் மாத்திரம் இருக்கு கிருபை தாங்க கர்த்தாவே. அப்பா அப்படியாய் கூட கர்த்தாவே எங்களுடைய துதி கர்த்தாவே உடைய பரலோக வாசல் இருந்து வெறுமையாய் திரும்பிடாதபடிக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க கர்த்தாவே நீர் முதலாவது நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய இருதயத்தை நாங்கள் உமக்கு திறந்து கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இப்படி ஆய்கூட கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களை சுத்திகரிக்கும்படிக்காகவும் கர்த்தாவே எங்களை பரிபூர்ணப்படுத்தும்படிக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா முற்றிலுமாய் துதிக்க கர்த்தாவே நாங்கள் கதவை துதிக்க பாத்திரவனா இருக்க தேவனை எங்களை தகுதிப்படுத்தும்படி காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்படி ஆய்கூட தேவனை எங்கள் மத்தியில் அசைவாடும்படி காய் வாசம் பண்ணும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களால் சபையில கூட முடியாத சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே நாங்கள் இருக்கிற இடத்துல கூட தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிற அதற்காய் நன்றி கர்த்தாவே. அப்பா அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவாவியானவரே இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எல்லார் வீட்டிலும் கூட கர்த்தாவே எல்லாம் இருக்கிற இடத்திலும் கூட கர்த்தர் நீர் அசைவாடும்படி காய் கர்த்தாவே நீர் வாசம் பண்ணும்படி காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே ஆட்கொள்ளும்படி ஒவ்வொருத்தரும் ஆட்கொள்ளும்படி காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. முற்றிலும் முற்றிலுமாய் கர்த்தாவே நீர் எங்களோ வழி நடத்துங்க கர்த்தாவே. அப்பா என் துதி வேலை முழுமையாய் கர்த்தாவே பாதவழியில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. தேவன் நீர் நடத்தும்படி காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே நாங்கள் கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. துதி வேலை காய் கூட கர்த்தாவே நீர் எங்களை நடத்தும்படி காய் கூட கர்த்தாவே சமூகத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நடத்துவீராக கர்த்தாவே. நீர் கர்த்தாவே எங்களை நடத்தி இந்த துதி வேலையானது கர்த்தாவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான அனுபவமாய் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை புரியும்படி காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி 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 கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா நன்றி நன்றி. வாருங்கள் நம் யாவரும் உற்சாகமாய் நன்றி சொல்லி பாட வந்தோம் என்ற பாடலை பாடவும். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், ஆறாமல் எப்போதும் காத்து வந்தீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம்
விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. 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 ஆமாண்டவரே, அப்பா ஒன்றுமே குறையில்லாமல் எங்களை நடத்தி வருகிறீர் கர்த்தாவே. அப்பா அதற்கு நாங்கள் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 கர்த்தாவே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தாவே அப்பா ரொம்ப கடினமான சூழ்நிலையிலும் கூட தேவன் எங்களை நடத்தி வருகிறீர் கர்த்தாவே. அப்பா உம்மை நாங்கள் அதிகமாக நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எத்தனையோ பேர் வேலைகளை இழந்தும் கூட கர்த்தாவே, எத்தனையோ பேர் வருமானத்தை இழந்தும் கூட இந்நாள் வரை தேவன் அவர்களை போஷித்து உடைய தேவைகளை சந்தித்து நீர் எங்களை நடத்தி வருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லா நேரத்திலும் கர்த்தாவே அப்பா எவ்வளவு ஆண்டவரே பிரச்சனைகளை நாங்கள் கடந்து போனாலும் கூட கர்த்தாவே அப்பா இருளின் மத்தியில் நாங்கள் நடந்தாலும் கூட தேவன் எங்க கூட வருகிறீர் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் நடத்துகிறீர் கர்த்தாவே. அப்பா அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லா வேலையிலும் கூட கர்த்தாவே நீர் எங்களை கர்த்தாவே ஆண்டவரே கீழே தள்ளாத தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை எல்லா நேரத்திலும் உயர்த்துகிற தேவனா இருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் எங்க கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் தள்ளிவிடப்பட்டோமோ அங்கே கர்த்தாவே நீர் எங்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா அப்படியாய் கூட நாங்கள் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி 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 பிதாவே, ஓ நன்றி இயேசுவே. அப்பா நாங்கள் உண்மை அதிகமாய் கர்த்தாவே போற்றுகிறோம் புகழுகிறோம். எல்லா துதிக்கும் எல்லா கனத்துக்கும் பாத்திரவானாய் இருக்கிறவரே அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா எல்லா நாமத்திற்கும் கர்த்தாவே அப்பா நீர் மேலானவர் ஆண்டவரே. அப்பா எல்லா மகிமை எல்லா கனம் எல்லா கீர்த்தி எல்லா புகழும் கர்த்தாவே அது உமக்கு மாத்திரமே கர்த்தாவே. நீர் மாத்திரமே எல்லாவற்றிற்கும் பாத்திரவானாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. எல்லா
எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை,
ஆண்டவரே. உம்மை போல வேறு தெய்வமே இல்லை ஆண்டவரே. நீர் மாத்திரமே மெய்யான தெய்வமாய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 கர்த்தாவே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவே. அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் 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 கர்த்தாவே. உமக்கு எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா ஸ்தோத்திரங்களையும் உமக்கு மாத்திரமே நாங்கள் ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. நீர் மாத்திரமே பாத்திரராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஓ நன்றி 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 தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, உம்முடைய நன்மைகளுக்காகவும் நேசத்திற்காகவும் கர்த்தாவே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் தேவனிகளை மாற்றும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுடைய உயிரான தேவன் என்று கர்த்தாவே நாங்கள் அறிக்கை செய்யத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தில் இடைப்படும்படி காய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் முற்றிலும் முற்றிலுமாய் எங்களை மாற்றும்படி காய் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படி காய் அப்பா உம்மிடத்தில் நான் கெஞ்சுகிறேன் இயேசுவே. அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, உம்மை நாங்கள் அதிகமாய் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிற பிள்ளைகளாய் அப்பா நீர் எங்களை மாற்றுங்க. எங்களுடைய இருதயத்தில் இடைப்படும்படி காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வை எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் எனக்கு மறக்குதையா உணர்வை எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இசையா உம் அன்பை ருசிக்கையிலே. என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும்.
என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமாண்டவரே, அப்பா நீரே எங்களுடைய உயிராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுடைய உயிரான தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா எங்களுடைய நாட்கள் முடியும் வரை கர்த்தாவே, அப்பா எங்களுக்கு ஜீவன் இருக்கும் வரை கர்த்தாவே நாங்கள் உம்மை மாத்திரமே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை மாத்திரமே நாங்கள் போற்றணும் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் நேசிக்கணும் ஆண்டவரே. அப்பா அப்படியா எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எங்களுக்கு கர்த்தாவே அப்பா நங்கூரமாக இருக்கும்படி காய்ச்சி பீக்கிறேன் கர்த்தாவே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தேவனீர் எங்களோடு கூட இருந்து இடைப்படும்படி காய்ச்சி பீக்கிறோம் கர்த்தாவே. முற்றிலுமாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. உண்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அப்பா இது வேலையில் தேவனீர் மகிமை பற்றிருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. கூட கர்த்தாவே மீது இருக்கிற ஆராதனை கூட உண்மை பாதப்படி ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. தேவனீர் நடத்தி கொடுக்கும்படி காய் ரட்சகரும் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். பாருங்கள், நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவருடைய கிருபாசன தண்டிக்குள் நாம் விசுவாசத்தோடு நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நுழைவோமாக. கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, சிஷ்யர்களாக, ஊழியர்களாக, விசுவாசிகளாக நாங்கள் கூடி வந்திருக்கின்றோம். குடும்பமாக எங்கள் இல்லங்களில் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா, நாங்கள் சபையிலே ஒன்றாக கூட முடியாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எங்கிருந்தாலும் நாங்கள் ஏக மனதாக நோக்கி வருகின்றோம். கிருபாசன தண்டைக்குள் பிரவேசிக்கின்றோம். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் வருகின்றோம். இப்படி நாமத்தை உயர்த்தின போது கர்த்தாவே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். அந்த காரணத்தினாலே அப்பா, நாங்கள் எங்கள் குற்றங்கள், பாவங்கள், குறைவுகளை, தவறுகளை நாங்கள் அறிக்கை செய்து மனஸ்தாபப்படுகின்றோம், மனம் திரும்ப விரும்புகின்றோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்து சுத்திகரித்து உடைய பிள்ளைகளாக மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும். அரவணைக்கிறதுக்காக நன்றி, ஏற்றுக்கொள்ளுகிறதுக்காக நன்றி. விடுதலையும் சுகத்தையும் மன்னிப்பும் பெற்ற நாங்கள் உமக்கு உகந்த பாத்திரங்களாக நாங்கள் வாழ, சாட்சியாய் நாங்கள் வாழ, ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற எங்களை வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம். இந்த கால வேளையிலும் விசேஷமாக திருச்சபைக்காக நாங்கள் சுத்தரிக்கிறோம். திருச்சபை ஊழியக்காரர்களுக்காக அருத்திரு தேவி தர்மக்கன் அவர்களுக்காகவும் அடியனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, எங்களை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்து சபையை உம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்த நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். உக்ரைன் குழு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, போன வாரம் புரிந்துணர்வோடு நடைபெற்ற உக்ரைன் குழுவுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாளிலும் ஹேண்டிங் ஓவர் செய்ய வேண்டிய குழுக்கள் சரியான முறையில் ஹேண்டிங் ஓவர் செய்த கிருபை தாரும். அதோடு கூட 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கின்ற 1ஆம் ஸ்தல மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் உம்முடைய நாமம் மகிமைப்பட அந்த ஸ்தல மாநாட்டை ஆசீர்வதியும் வழிநடத்தும். யாவரும் ஒருமனப்பட்டு கலந்து கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. மாகாண கண்காணிப்பாளர் திரு ஜானதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் நீர் ஆயத்தத்தோடு கொண்டு வரும். கர்த்தாவே, எங்களுடைய சபை கட்டப்பட நீர் ஸ்தாபித்த நோக்கத்தை நிறைவேற்ற நீர் வழிநடத்துமாறு கெஞ்சுகின்றோம்.
குடும்பங்களையும் உடைய கரங்களில் கொண்டு வருகிறோம். திருச்சபையில் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. ஏக மனதை தாரும், புரிந்துணர்வை தாரும், அகாப்பை அன்பு ஆளுகை செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். கருத்து வேறுபாடுகள் முக்கியத்துவம் கொடுக்காமல் உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையின்படி நடக்க, கீழ்ப்படிந்து நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். தேவைகளையும் சந்தியும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை இழந்து வருமானம் இழந்து தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவைகளை சந்திப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஏற்ற வேலையை கொடுத்து சம்பாத்தியத்தை அருளி செய்யுமாறு நாங்கள் கெஞ்சுகின்றோம். கர்த்தாவே, வியாதி சரீர பலவீனத்தின் நிமித்தம் பலவீனமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த வேலையிலே அவர்களை தொடும், குணமாக்கும், விடுதலை செய்யும். குறிப்பாக COVID-19 நாள் எங்களுடைய சபை யாரும் பாதிக்கப்படாதபடி நீர் பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி. சுகத்தோடு வீடு திரும்பி செய்ததுக்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். நடந்து முடிந்த TAC ஜாயின்ட் போர்ட் ரெட்ரீட்காக நாங்கள் சுஸ்திருக்கின்றோம். மாநாடாக எந்த திசையிலே போக வேண்டும் என்று நீர் நியமித்திருக்கிறீரோ அவனமாக 54 சபைகளும் போதகர்களும் ஊழியர்களும் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்ய வழிநடத்தப்பட சபையை நடத்த கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். அல்லேலூயா. ஆண்டவரே, கடைசி காலங்களில் வாழும் நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட, ஊழியங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, எங்களுடைய நாட்டை உம்முடைய கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். குறிப்பாக கொரோனா வாதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வருவதற்கு நீர் கிரியை செய்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து குறைய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் விடுதலையையும் சுகத்தையும் அவிழ்த்து விட்டீர் என்று சாட்சியாய் நாங்கள் கேட்க உம்முடைய கிரியை காண்பியும். வேதத்தில் சொல்கிறது போல உம்முடைய ஜனங்கள், உம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே திரும்பினால், கர்த்தாவே, நீர் உம்மை நாடி தேடி வரும்போது நீர் சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரேன். அந்த சேமத்தை விரைவிலே கொடுக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். தந்த வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறீர். மறுபிறப்பின் அனுபவத்தின் அவசியம் ஆண்டவரே, மறுரூபம் அடைந்த மறுபிறப்பு அனுபவம் பெற்ற நாங்கள் மாற்றமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் வழிநடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. நாங்கள் ஒருவரும் யாரையுமே மாற்ற முடியாது என்று வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. நீர் ஒருவரே மாற்றக்கூடிய தேவன், ஏனென்றால் நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் சர்வத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற தேவன். ஆதலால் நீ மாற்றிக்கொண்டு வருகிற தயவுக்காக நன்றி, கற்றுக் கொடுத்து வருகிறதுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட உடைய ஜீவனுள்ள வசனத்தை கொண்டு உடைய ஊழியர்காரரை அபிஷேகத்தை வல்லமையோடு அனுப்ப கேட்கிற நாங்கள் கீழ்ப்பிடுதலோடு கேட்டு மறு உத்தரவு கொடுக்க உதவி தாரும். வழிநடத்தி காத்துக்கொள்ளும். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை நேரத்தோடும் செம்மையோடும் ஆண்டவரே சிறப்பாக செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த சபை பக்தி விருத்தி அடைய கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிப்பனாதபடி தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றும் உம்முடையவர்களே. ஆமேன், ஆமேன். காணிக்கை பாடல், தேவனே நான் உமது அண்டையில் என்ற பாடலை பாடுவோம். அவ்வேளையில் என்று நம்
கர்த்தருக்கென்று காணிக்கையும் தசம பாகத்தையும் சேகரித்து பின்பு அதை சபையின் வங்கியிலே பேங்கிங் செய்து அந்த ஸ்லிப்பை வாட்ஸ்அப் மூலியமாக சபை பொருளாளருக்கு நீங்கள் அனுப்பும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
சபையார் யாவரும் எழுந்து நின்று இந்த நாளுக்குரிய வேத பகுதிக்கு திருப்பிக் கொள்வோம். இந்த நாளில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 வரை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 வரை. இதை நமக்காக திரு ஆந்தனிதாஸ் அவர்கள் வழி நடத்துவார். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை நமது தலைமை போதகர் அருத்துரை டேவிட் தர்மகர் நம்மோடு கொண்டு வருவார். ஏமாற்றுக்காரன் ஒருவன் ரட்சிப்படைந்தான் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நமத்திலே கொண்டு வருவார். நாம் யாவரும் ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து பலனடைவோமாக. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தியானத்திற்கென்று நம்ம ஆண்டவர் எவ்விதமாக ஒரு ஏமாற்றுக்காரனை மனம் திரும்ப வைத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். How Jesus Christ transformed a life of a deceitful man. A deceitful man. சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதும் ஒரு விளையாட்டு விளையாடுவோம். கண்ணை பொத்திக்கிட்டு 100 முறை எண்ணணும், எல்லாம் ஓடி போய் ஒளிந்து கொள்வார்கள். அப்புறம் அவர்களை போய் என்ன செய்யணும்? தேடணும். ஒவ்வொருவராக என்ன செய்யணும்? தேடணும். அநேகரை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் சிலரை கண்டுபிடிக்க முடியாது. சிறு பிள்ளைகளில் இருக்கும்போது விளையாடின எல்லாரும் விளையாடின ஒரு விளையாட்டு, ஃபேவரட் சில்ட்ரன்ஸ் கேம், ஹைட் அண்ட் சீக். One person will close his eyes and counts up to 100 while the others run to hide. Many of them who are hiding will be caught, but some, we don't know where they hide and we cannot find them. ஆனால் வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒளிந்து கொள்ளும் ஒரு ஜீவியம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த மனுஷனும் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். We cannot
hide from God. No man can hide from God. God always knows where we are and what we are up to, and He is forever seeking His children who are hiding. கடவுளுக்கு எல்லாம் தெரியும். எங்க இருக்கிறோம், என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், எங்க மறைந்து கொண்டு இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியாது. அன்பானவர்களே, சங்கீதம் 139 தாவீது அதான் சொல்லுகிறாரு, என்னுடைய உட்கார்தல் உமக்கு தெரியும், எழுந்திருக்கிறது உமக்கு தெரியும், தூரத்திலிருந்தே என்னுடைய எண்ணங்களை நீர் அறிகிறீர், நான் படுத்திருக்கிறது எங்க தெரியும், என் பாதைகளை எல்லாவற்றையும் நீர் அறிவீர், வானத்திற்கு ஏறினா நீர் அங்கே இருக்கிறீர், சமுத்திரத்துக்கு அடிகே போனா நீர் அங்கே இருக்கிறீர், நீர் எங்கும் இருக்கிறீர். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கிறது என்று சங்கீதக்காரனாய தாவீது 139 சங்கீதத்தில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். Psalm 91 talks about that God is everywhere. He knows our sitting down, our rising up. He knows our thoughts from afar. He knows our lying down. He knows our paths. He is acquainted with all our ways. He knows everything about us. So we cannot hide from God. ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய அன்பு இப்படி பாவத்தில் விழுந்து ஒளித்து கிடக்கும் மக்களை தேடி வரும் ஒரு அன்பை குறித்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். திருச்சபையுடைய ஊழியம் கூட அதான். The work of the church is to carry the message of love of God to those who are hiding in some dark place because of fear, because of shame. They are hiding somewhere. The hide and seek drama is very, very familiar to us. When Adam and Eve disobeyed God's word, immediately the feeling of guilt and fear entered into them, and they ran and hid themselves. And we know the story very, very well. Adam, where are you? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் என்ன செய்தார்? கேட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாள் கதையில் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்த பிறகு அவர்களுக்கு வந்தது என்னது? பாவ உணர்ச்சி அவர்களை ஆட்கொண்டது, பயம் அவர்களை ஆட்கொண்டது. ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? Where are you? எங்கே இருக்கிறாய்? தியானத்திற்கென்று இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறது சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து. இந்த மனுஷன் சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். A man who was hated by the society. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு முன்பதாக இதான் கடைசி முறை எரிகோ வழியாக அவர் என்ன செய்கிறார்? கடந்து வருகிறார். அந்த கடைசி அந்த ஊழியத்தில் சகேயு என்னப்பட்ட மனுஷன் எவ்விதமாக ஆண்டவருக்குள்ள வந்தான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட பயங்கரமான பொல்லாத மனுஷனாக இருந்த போதிலும் தேவ வல்லமை எந்த மனுஷனையும் மாற்றத்தக்க வல்லதாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம்.
Jesus Christ found Zacchaeus in Jericho during his last visit to the town. Zacchaeus was one of the last men on record whom Jesus called to himself. He is the one of the best examples we have of God's power to change wicked people. இந்த சகையு செல்வந்தன், he was living in human paradise, though a very, very wealthy man and living in human paradise. Zacchaeus was very miserable in his life. செல்வந்தன் தான், செல்வாக்கில் மிதந்து கொண்டு இருக்கிற ஒரு மனுஷன் தான். ஆனால் வாழ்க்கையில நிறைந்திருந்தது என்னது? துக்கம். பரிதாபமான ஒரு நிலையில அவ இருந்தான். ஏன்? உள்ளான மனுஷன்ல சமாதானம் இல்லை. அவனுடைய கௌரவத்தை எல்லாவற்றையும் என்ன செஞ்சான்? இழந்துட்டான். யாரும் அவனை மதிக்கிறது இல்லை. He lacked inner peace, dignity, and self-respect. People called him a cutthroat, a robber, an informer to the Roman government, and a traitor. மக்கள் அவனை பார்த்து, இவன் கழுத்தை அறுக்கிறவன், இவன் ஒரு ஏமாற்றுக்காரன், கொள்ளையடிக்கிறவன் என்று இவனை குறித்து பேசினார்கள். The Bible describes Zacchaeus as the chief tax collector. As the chief tax collector, he had been collecting tax very deceitfully. வரி வாங்குறதுல இவன் தலைவனாக இருந்தான். அதனால அநேக ஏமாற்று வேலைகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அது நிமித்தமாக அவன் ஒரு செல்வந்தனாக இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எரிகோவில் இருக்கிற மக்கள் அவனை வெறுத்தார்கள். The people of Jericho hated him. அவ்வளவு சொத்து சேர்த்து நிம்மதி இல்லாமல் ஜீவித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். அவனுடைய மனசாட்சி அவனை குத்தி கொண்டே இருந்தது. இரவும் பகலும் அவனுடைய மனசாட்சி அவனை குத்தி கொண்டே இருந்தது. His conscience was jabbing him day and night. அவனுக்கு விடுதலை தேவை. யாராவது நான் சொல்லுகிறத கேட்பார்களா? எனக்கு ஒரு நண்பன் தேவை. அவ்விதமான ஒரு சூழ்நிலையில தான் அவன் இயேசுவை பார்க்க ஆசித்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். Zacchaeus needed relief in his life. He needed somebody willing to listen to him. He needed a friend. And it was during that battle in his life, he decided to take a look at Jesus. இயேசுவை பார்க்கிறதுக்கு ஏன் இவனுக்கு திடீரென்ற இந்த ஆவல்? Why did he want to take a look at Jesus? Was it his conscience? Was it his guilt? Was it the emptiness that he was having in his life? Loneliness? Or is it curiosity? இயேசுவை பார்க்க ஏன் இவன் வகை தேடினான்? மனசாட்சி குத்தியதா? குற்ற உணர்வு உறுத்தி கொண்டே இருந்ததா? வாழ்க்கையில வெறுமை, தனிமை, அல்லது அவன் வாழ்க்கையில இந்த இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வமா?
or is it an inspiration from God? அல்லது இது கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு ஏவுதலா? இயேசுவை குறித்து அநேகம் கேள்விப்பட்டிருக்கலாம். He could have heard numerous report about Jesus' ministry. He may have heard that Jesus attended the party for tax collectors, where Matthew accepted Jesus Christ. He may have heard about Jesus' kindness to sinful men and women, to lepers and to little children. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை அவன் அறிந்திருக்கலாம். எப்படி இயேசு பாவிகளை நேசிக்கிறார் என்பதை அவர் அறிந்திருக்கலாம். இவையெல்லாம் அவன் மண்டையை போட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? உறுத்தி கொண்டு இருந்திருக்கலாம். So he was very determined to see Jesus. I want to see Jesus. But he wanted to go unnoticed. Unnoticed by Jesus and the crowd. ஆனாயா இயேசு என்ன பாத்திரக்கூடாது, இந்த கூட்டத்தார் என்ன பாத்திரக்கூடாது. இவன் ரொம்ப குள்ளமான ஒரு மனுஷன். இந்த குள்ளமான இந்த மனுஷன் அவனை எதிர்த்து கொண்டிருக்கும் இந்த கூட்டத்துல எப்படி இயேசுவை பார்ப்பான்? He was a very, very short man, and he knew the crowd will be very, very hostile to him. What did he do? Like a little boy, he just ran ahead of all the people and climbed a sycamore tree and hid himself in the tree where he could get a good look at Jesus Christ. ஒரு சிறுவனை போல இந்த செல்வந்த நினைச்சரான் ரோட்ல ஓடுறான். கூட்டத்தை முந்தி கொண்டு நினைச்சரான் ஓடி போய் ஒரு அத்தி மரத்துக்குள்ள ஏறி ஒளிந்து கொண்டான் என்று நான் பார்க்கிறோம். அந்த அத்தி மரத்து மேல ஒளிந்து கொண்டு இயேசுவை நன்றாக பார்க்கலாம் என்ற நிலையோடு அவன் அத்தி மரத்துல ஏறி ஒளிந்து கொண்டான். He hid himself in the sycamore tree. அவன் எடுத்த வழி சரியான வழி. He had taken the right step to see Jesus, because Jesus is the only one who can help him out of his problems, out of his difficulties. அதனால் அவன் எடுத்த வழி சரியான வழி. இயேசு ஒருவரே அவனை விடுவிக்க முடியும். But seeing Jesus alone is never enough. இயேசுவை பார்த்து செல்வது மட்டும் போதாது. அவன் அடுத்த அடியை அவன் என்ன செய்ய வேண்டும்? எடுக்க வேண்டும். Zacchaeus' future depended on the next step that he would take. When Jesus walked and came down at the sycamore tree, he looked up and asked Jesus to come down immediately. நேரா இயேசு வந்தாரு, அந்த மரத்து அடியை நின்றாரு. சகை மேல பார்த்து, சகைவே இறங்கி வா. அதனால அன்பானவர்களை நாம் அறிந்து கொள்ளும் ஒரு காரியம் என்னன்னா, நம்ம எங்க ஒளிந்திருந்தாலும் அது கடவுளுக்கு தெரியும்.
Wherever we are hiding, God knows. God, we cannot hide from Him. சகைவே இறங்கி வா. நான் இந்நாளிலே உன் வீட்டில் தங்க வேண்டும். Jesus said to him, Zacchaeus, come down. I must stay in your house. He immediately came down from the tree and welcomed Jesus gladly. What a day for Zacchaeus. What a day for Zacchaeus. என்ன ஒரு விசேஷத்த ஒரு நாள். இயேசுவை தூரத்துல இருந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போனான். ஆனா இயேசு அவனோடு கூட பேசினார். Jesus Christ spoke to him. And Jesus said, I want to stay in your house, Zacchaeus. Jesus Christ did not denounce him or yell at him. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து ஒரு கடினமான வார்த்தையும் பாவிக்கல. நீ இப்பேற்பட்ட பாவி என்று ஒன்னும் சொல்லல. எல்லாரும் பார்க்கறாங்க. The crowd was wanting to see how Jesus would handle Zacchaeus. சகேவை இயேசு எவ்விதமாக கையாள போகிறார் என்று அந்த திரளான கூட்டம் என்ன செய்து பார்த்து கொண்டு இருக்கிறது. What Jesus did was to invite himself to Zacchaeus' home. Zacchaeus neither argued nor excused himself. இயேசுவோடு கூட வாக்குவாதம் பண்ணல. ஆண்டவரே, இப்போ வேண்டாம் ஆண்டவரே, இன்னொரு நாள் பார்க்கலாம் ஆண்டவரே, இப்போ எனக்கு டைம் இல்லை ஆண்டவரே அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லலை. He was face to face with the life-changing Christ. எல்லாவற்றையும் புதுமையாக மாற்றும் அந்த இயேசுவுக்கு முன்பாக முகமுகமாக நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது அன்பானவர்களே, இப்பேற்பட்ட தருணத்தை இயேசு நமக்கும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வாஞ்சை வேண்டும், வாஞ்சை வேண்டும். கடவுளை தேடும் அந்த வாஞ்சை வேண்டும். நான் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை வேண்டும். என் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற அந்த வாஞ்சை வேண்டும். Zacchaeus was not worried about the vengeful onlookers. He was ready to be changed, even if it meant being exposed in the presence of the enemies. எதிரிகள் முன்பாக அவனுடைய பாவங்களை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினாலும் பரவாயில்ல. ஆனா அவன் இயேசுவோடு கூட அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக நடக்க ஆரம்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். He gave, அவன் நடக்க அந்த இயேசுவோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் பொழுது கூட்டத்தார் எல்லாம் முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த முறுமுறுப்பின் சத்தம் வந்துச்சு. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனோடு கூட, இப்பேற்பட்ட ஒரு பாவியோடு கூட இயேசு போகிறாரே என்று அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். The whole crowd started grumbling.
What a evil man Jesus is walking with and wanting to stay in this evil man's house. As Zacchaeus was walking, suddenly he stopped. He could not walk with Jesus. நடந்து கொண்டிருந்த அந்த மனுஷன் இயேசுவோடு கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நின்று ஒரு பாவ அறிக்கை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். Actually, it is a confession of Zacchaeus, accepting that he has been a very, very deceitful man, and the wealth that he had accumulated is through deceitful ways. அவன் சொன்னது ஒரு பாவ அறிக்கை. இயேசுவோடு கூட நடக்க முடியாத ஒரு நிலையில அவன் சொல்ற, ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, நான் ஒரு ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே, மக்களை ஏமாற்றி ஏமாற்றி எவ்வளவு சொத்து நான் சேர்த்திருக்கிறேன். நான் யாரையாவது ஏமாத்திருந்தேன் என்றால் அவைகளை எல்லாவற்றையும் நாளுத்தனையாக நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. I have cheated people, and all those people who had been cheated by me, I will give them fourfold. I will give them fourfold. In Jesus Christ, Zacchaeus saw himself and his money in a new light. இயேசுவோடு கூட நின்று அவன் பணத்தை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான முறையில தன் பணத்தை பார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். He did not find a security in money anymore. எனக்கு நல்ல சுகம் கொடுக்கிறது, நல்ல பலன் கொடுக்கிறது, நிம்மதி கொடுக்கிறது, சந்தோஷம் கொடுக்கிறது இந்த பணம் அல்ல என்று அவன் உணர்ந்து, ஆண்டவரை எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய திரும்பி கொடுத்து விடுகிறேன். Yes, my friends, this is self-denial. இதுதான் சுய வெறுப்பு. இப்பேற்பட்ட சுய வெறுப்பு தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறார். என்ன தங்க வெறுத்தா? அவனுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் வெறுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்ற, நாளுத்தனையாக கொடுத்துட்ற என்று அவன் சொன்னான். நான் புதிதாக ஆரம்பிக்க, புதிய மனுஷனாக ஆரம்பிக்க, நல்ல விதத்துல நேர்மையோடு பணம் சம்பாதிக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்ன ஒரு மனுஷன் சுய வெறுப்பு, சுயத்தை வெறுத்தான், பணத்தை எல்லாத்தையும் வெறுத்தான், எல்லாத்தையும் கொடுத்துற. செல்ஃப் டினாயல், கம்ப்ளீட் செல்ஃப் டினாயல். And immediately Jesus Christ blessed him. He blessed him. Zacchaeus received the only necessary assurance of change. The only necessary. இயேசு என்ன சொன்னாரு? இந்த வீட்டுக்கு இன்று ரட்சிப்பு வந்தது. Today salvation has come into this home.
இது வரையில ரட்சிப்பு இல்லாதபடி ஜீவித்து கொண்டு வந்த ஒரு மனுஷன், குடும்பம் ரட்சிக்கப்படவில்லை. ஆனா அவன் அந்த பாவ அறிக்கையில அந்த சுய வெறுப்பை அவன் காண்பித்து, ஆண்டவரே நான் விசுவாசத்தோடு கூட உம்மோடு கூட ஆரம்பிக்கிறேன் என்ற எடுத்த அந்த தீர்மானத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ ரட்சிக்கப்பட்டாய். அந்த ரட்சிப்பு உன் குடும்பத்துக்குள்ள வந்துச்சு. அன்பானவர்களே, அந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா என்று சோதித்து பார்ப்பது நல்லது. அது என்னுடைய குடும்பத்தில் உண்டா என்று சோதித்து பார்ப்பது நல்லது. It is very, very important to be sure that we have been saved, that our families have been saved. What did Jesus say? He said, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. ஆபிரகாம் யாருங்க? விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பன். ஆண்டவர் உன் மகனை கொடு என்று சொல்லும் பொழுது, கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி கத்தியை எடுத்து ஓங்கினவன் அவனை பார்த்து சொல்றாரு, சகைவே, நீ ஆபிரகாமுடைய குமாரன், விசுவாசிகளின் தகப்பனுடைய குமாரன். நீ எடுத்த தீர்மானம் இந்த நாளிலே விசுவாசத்தோடு கூட இந்த ஓட்டத்தை நடத்த முன் வந்திருக்கிறாய். இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். God is always there to bless those who sincerely, faithfully want to change, want to follow him, want to obey him. உண்மையாகவே கடவுளை தேடும் மக்களை தேவன் கைவிடவே மாட்டார். Jesus Christ came to save the lost. Where are you hiding? Are you hiding anywhere? Come out, Zacchaeus. Come down, Zacchaeus. Zacchaeus came down and he confessed and received the greatest treasure, salvation. Salvation. எங்கே ஒளிந்து கொண்டு இருக்கிறோம்? சகையு வெளிவந்தது போல, சகையு அறிக்கை செய்தது போல, சகையு இயேசு கொடுத்த பொக்கிஷத்தை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் நிம்மதியுள்ளதாக இருக்க வேண்டும். Come out of the place where you are hiding. Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பே தள்ளவே மாட்டார். ஆராதனைக்கு இறுதியாக நம் யாவரும் எழுந்து நின்று விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்ற பாடலை பாடுவோம். அதன் பிறகு நம் தலைமை போதகர் ஜெபத்திலும் ஆசீர்வாதத்தில் நம்மை வழி நடத்துவார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம்
தினம் ஆடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி மகிழ்வேன். தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றான். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில எங்கெங்கேயோ ஒளிந்து கொண்டிருந்தோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கே ஒளிந்தாலும் உம்முடைய பிரசன்னத்திலிருந்து எங்களால் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உம்முடைய முன்னணியில நாங்கள் நிர்வாணமாய் இருக்கிறோம் கர்த்தாவே. We in our life, as we look back, we had been hiding so many times in so many places. But we want to thank you and praise you, Lord. From that dark spot, you have brought us to light. And we pray for those who are hiding, that you will give them an opportunity to come out of their hiding place. மறைவிடத்திலிருந்து ஒளிந்து கொண்டிருக்கிறவர்கள் முன்வர அவர்களுக்கும் ஒரு தருணத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சத்தியத்தை கொண்டு எங்களோடு கூட பேசினதற்காக நன்றி. எங்களுடைய திருச்சபையில் ஆண்டவரே, மக்கள் அதிகமாக உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க சாமி. எங்களுடைய சபையை ஆசீர்வதிங்க. எங்களுடைய சபையில் இருக்கும் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும்
ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கவே வந்தீர் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து போய்விடாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி கர்த்தாவே, நன்றி. தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். லெந்து காலத்துக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். இந்த லெந்து காலத்தை ஆண்டவரே நாங்கள் நன்றாக பிரயோஜனப்படுத்தி கொள்ளத்தக்க உதவி செய்யுமாறும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவது. ஆமேன், ஆமேன், ஆமேன். சபையின் அறிவிப்புகளை போதகர் பிபி ஏப்ரகாம் அவர்கள் வழிநடத்துவார். இவ்வாரத்தின் அறிவிப்புகள் வருமாறு இயேசு கிறிஸ்துவின் இதே நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த ஆன்லைன் ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தலைமை போதகர் திரு தேவி தர்மகன் சார்பாகவும் அடிவியின் சார்பாகவும் நல்வாழ்த்துக்கள். யாவரும் கலந்து கொள்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நம்முடைய இந்த ஆண்டு கருப்பொருளானது உலகத்துக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருந்து தேவனுடைய மகிமையை தேடு என்பதாகும். நம்முடைய திருச்சபையின் பொருளாக நாம் இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படிந்திருங்கள், இயேசுவை பின்பற்றி கீழ்ப்படிந்திருங்கள் என்று நாம் நியமித்திருக்கின்றோம். தொடர்ந்து இந்த நாள் ஆராதனைக்கு பிறகு 12 மணியிலிருந்து 2 மணி வரை ஹேண்டிங் ஓவர், யார் யார் பொறுப்பு மாற்றம் பெற்றிருக்கிறீர்களோ உங்களுடைய ஹேண்டிங் ஓவரை நீங்கள் சர்ச் அலுவலகத்தில் வந்து செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 12 மணியிலிருந்து 2 மணி வரை சங்கிலி ஜெபம் தொடர்ந்து நடைபெறும். போன எல்சிசி மீட்டிங்கில் திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை சங்கிலி ஜெபம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபமாக நாம் அனுசரிக்கிறபடியினால் சங்கிலி ஜெபத்தில் ஈடுபடுகிற எல்லா ஜெப பங்காளர்களும் வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்தில் ஜூம் மூலமாக கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்தப்படுகிறீர்கள். All prayer partners in chain prayer kindly get participated in the Friday fasting and praying through Zoom. This was decided in the LCC. இன்னும் சபை கூடி வர இயலாமல் இருக்கிறபடியினால் கர்த்தருக்கென்று காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பொருத்தனைகளையும் படைக்கிறவர்கள் படைத்து கொண்டிருக்கிற நாம் ஆன்லைன் பேங்கிங் மூலமாக நாம் செய்வோமாக. செய்ய கஷ்டப்படுகிறவர்கள் செய்ய தெரிந்தவர்களிடத்தில் கேட்டு உதவி கேட்டு செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அல்லது போதகரை நீங்கள் சர்ச் ஆஃபீஸில் சந்தித்து உதவியை பெற்றுக்கொள்ளலாம். பேங்கிங் செய்கிறவர்கள் சிஐஎம்பி பேங்க் சென்று அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அந்த ஸ்லிப்பை நீங்கள் படம் பிடித்து நம்மளுடைய சபை பொருளாளர் திருமதி ஜெனிதா தாவீது அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கட்டுமான வேலை இன்னும்
15,000 ரிங்கிட் தேவையாக இருக்கிறது. ஏவப்படுகிறவர்கள் அல்லது நன்கொடையாக, வட்டி இல்லாத நன்கொடையாக, கடனாக கொடுக்க விரும்பினால் நீங்கள் தயவுசெய்து திரு ஜேசுதாஸ் சின்னப்பன் அவர்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து நம்மளுடைய வாராந்திர நிகழ்வு ஜூம் மூலமாக செய்யப்படும் என்று அறிவிக்கப்படுகின்றது. வருகிற புதன்கிழமை சாம்பல் புதன் சாம்பல் புதன் 17ஆம் தேதி நடைபெறும். இரவு 8 மணிக்கு ஜூம் மூலமாக ஆராதனை நடத்தப்படும். கவனத்திற்கு நம்முடைய 2 நாட்கள் வருகிற 17ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பமாகும். 2 நாட்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும். ஆனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமையானது மாகாண நீண்ட நேர ஜெபமாக அனுசரிக்கப்படும். மாகாண நீண்ட நேர ஜெபமாக அனுசரிக்கப்படும். யாவரும் அழைக்கப்படுகிறீர்கள். MCO 18ஆம் தேதி பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீடித்திருக்கிறபடினால் நம்முடைய சபை நிகழ்வுகள் நேர்முகமாக நடைபெறாது. ஜூம் மூலமாக எல்லா காரியமும் கூட்டங்களும் நடைபெறும் என்று அறிவிக்கின்றோம். பதினாறாம் தேதி நம்முடைய சபையின் முதலாம் ஸ்தல மாநாடு நடைபெறும். 17ஆம் தேதி புதன்கிழமை சாம்பல் புதன் ஆராதனை 8 மணிக்கு நடைபெறும். 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாகாண நீண்ட ஜெபம் ஜூம் மூலமாக நடைபெறும். TMCPJ பொறுப்பாளர்களாக இருப்பார்கள். மற்றபடி அடுத்த வாரத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 8 மணிக்கு லந்து ஆராதனை நடைபெறும் என்று அறிவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.